எனக்கு ப்ரொஃபஷனலாகவும் பிஹேவ் பண்ண தெரியும், ஒரு டாக்டராக பிஹேவ் பண்ண தெரியும், ஒரு ஆக்டராக பிஹேவ் பண்ணவும் தெரியும், ஒரு எஜுகேட்டட் பர்சனாக பிஹேவ் பண்ண தெரியும், ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கவும் தெரியும், ஒரு ஆர்ச்சராக இருக்கவும் தெரியும், ஒரு நல்ல ஃபாதராகவும் இருக்கவும் தெரியும், ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கவும் தெரியும், நல்ல ஒரு லோயல் பர்சனாகவும் இருக்க தெரியும். அதால் தான் எனக்கு உண்மையானவனாக இருக்க தெரியும். அதை விட முக்கியமாக உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன், நல்ல ஒரு தமிழனாக இருக்க தெரியும். அப்போது அதே நேரம் சிங்கள விஷயங்களை சிங்களவன்கிட்ட போய் சிங்கள மொழியில் சொல்கிறக்கூடிய கட்ஸும் எனக்கு இருக்குது. இங்கிலீஷ் தெரிஞ்சவங்கள்ட்ட போய் இங்கிலீஷில் சொல்லக்கூடிய கட்ஸும் எனக்கு இருக்குது. என்ன 2-3 லாங்குவேஜ் படிப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் இனியாவது நிப்பாட்டுங்கோ என்னை பற்றி எழுதுறத, இல்லைன்னு சொன்னால் சனம் உங்களை தேடி தேடி அடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். யாழ்ப்பாண தமிழன் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. வடக்கில் இருக்கிற பிரச்சனையை தெற்கு கொண்டு போவோம், தெற்கில் இருக்கிற நியாயங்களை வடக்கு கொண்டு போவோம். ஒரு நாளுமே வடக்கையும் தெற்கையும் பிரிக்க விட மாட்டோம். அதுக்கு சில அரசியல்வாதிகள் அங்கே இங்கே போட்டு ஓடி நம் இவர் அப்படி செய்யிட்டார் இப்படி செய்யிட்டார்னு சொல்லி உங்களுக்கு பார்க்க வீடியோவில் பார்க்க தெரியும். இனி அவன் நிப்பாடுவேன் நினைக்கிறேன். இனி இருக்கிற ஒரே ஒரு வழி என்ன சொல்கிறது மட்டும்தான். அதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். அதுதான் அவன் தமிழ் இனத்துக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய துரோகம் நினைக்கிறேன். மினிஸ்ட்ரியில் வர சொல்லி கால் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதை டப்பண்டு போகிறேன் நான். தேங்க்யூ ஸோ மச். என்ன வேணுமென்றாலும் வந்து என் ஃபேஸ்புக் பேஜில் எழுதுங்கோ, வாசிக்கிற வேணும் என்ற அங்கங்கே போய் வாசிக்கிறாது எந்த பேஜிலே வந்து எழுதுங்கோ. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இனிமேலாவது திருந்துங்கடா. இனிமேலாவது மனுஷர் மாதிரி நடக்கப்படாங்கடா. இப்போவும் ஒரு தமிழ் துரோகியா விட்டீங்கன்னா சார் உங்களை அடிக்கும். நீங்கள் கொமெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னால், இப்போவும் ஒரு துரோகத்தனமாக கொமெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னால், ஒருத்தன் பொது விஷயத்தை கதைக்க வரைக்கும் அவனுடைய பர்சனல் எனக்கு அப்படி பர்சனில் மறைக்கிறது கொண்டும் இல்லையே ராசா. அவனுடைய பர்சனில் வந்து நீங்கள் கதைச்சு அந்த விஷயத்தையும் போய் கதைச்சிங்கன்னு சொன்னால் சனம் உங்களுக்கு அடிக்கும் ராசா. இனி சனம் அடித்தா அடிய வேண்ட போறீங்க. நீங்கள் யாழ்ப்பாணத்தில் தெரியல, கொழும்புல தெரியல, அது அப்படி உள்ள நிலைமைக்கு வரப்போகுது. ஏன் அப்படி செய்கிறீங்க? நீங்கள் எனக்கு அடிக்கிறேன்னு சொல்லி தமிழ்கிட்ட கழுத்து இல்லைடா பண்ணிருக்கிறீங்க. நான் என்ன பிள்ளை விட்டுனேன்? நான் இந்த ஒரு யாழ்ப்பாணத்தில் நடந்த இந்த ஊழலோட வழிகொண்டு வந்து இந்த பிள்ளையா ராசா. அது நான் கட்ஸோட கொண்டு வந்த இந்த பிள்ளையா. அப்போ நீ ஹாஸ்பிட்டலில் போய் உண்டு அம்மா அப்பா செத்தா பிறகு ஏன் செத்தன்னு கூட கேட்கல. அது உண்ட பொடியை 10 நாள் தர மாட்டேன்னு சொல்லி சொன்னால் ஏன் தர மாட்டேன்னு சண்டை பிடிக்க மாட்டியா? உனக்கு உண்ட அரசியல் உண்ட சில்லற அரசியலுக்காகவும் இதுவரை இருக்கிற அரசியல்வாதிகளை காப்பாற்றணும் கண்டிப்பார். மற்ற அரசியல்வாதிகள் யாராவது எனக்கு எதிராக அப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு 2 பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், எனக்கு எதிராக செய்யணுமா? இரவும் கால் பண்ணி கேட்கணுமே ராசா. உயிரோடு இருக்கிறியா, எங்கே இருக்கிறாய், பாதுகாப்பு தரவான்னு சொல்லி விடியம் எடுத்து கேட்கணுமே. அப்படியே உங்களுடைய அப்பாக்களுக்கும் அண்ணாக்களுக்கும் ஐயாக்களுக்கும் அந்த புத்த கோயிலுக்கு முன்னுக்கு கத்திராக்களுக்கும் ஏன் விளங்கல உங்களுக்கு? நீங்கள் என்ன செய்றீங்க? தமிழை பிரிச்சாள்றீங்களாப்பா. தமிழுக்குள்ள பிரிக்கிறீங்க, யாழ்ப்பாணத்துக்குள்ள பிரிக்கிறீங்க, மட்டக்களப்பு பிரிக்கிறீங்க, சும்மா இருந்த முஸ்லீம்ஸை பிரிக்கிறாங்க. ஏன் இப்படி பிரிச்சாடுறீங்க? எப்படா அங்கே நாடு வந்து ஒரு சிங்கப்பூரா மாறுறது? நீங்க இப்படியே உங்களோட கலிசடை அரசியலை செய்து கொண்டு நீங்கள் இப்படியே வாழ்ந்து சாக போறீங்களா? மாறுங்கடா தயவு செய்து. புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு. இல்லாட்டி சனம் அடிப்பாங்கள்டா. இனி ரோட்ல போனீங்கன்னா உங்களுக்கு அடிப்பான். அந்த சில பேருக்கு நான் இப்போ எவ்வளோன்னு சொல்லிவிட்டு நான் இல்லை இருக்கும் இல்லை அதாவது வந்து எங்களுடைய போராட்டம் வந்து இந்த பிரச்சனை வந்து நான் சிஸ்டம் சேஞ்சை பற்றி தான் இப்போ கதைக்கிறேன். அதையேண்டா நீங்கள் பர்சனலாக மாத்துறீங்க. உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா? சோறு தானேடா சாப்பிட்றீங்க, சோறு தானே சாப்பிட்றீங்க. என்ன சோறுக்கு பதிலாக வேறு ஏதாவது போட்டு குழச்சி சாப்பிட்றீங்களாடா? ஏன் அப்படி இருக்கிறீங்க? எனக்கு ப்ரொஃபஷனலாகவும் தெரியும்டா கதைக்கு. உன்னை விட நல்ல ப்ரொஃபஷனலாக தெரிஞ்சபடியே தானே நான் அட்மினிஸ்ட்ரேஷனாக செய்தேன். நான் இல்லைன்னா நான் உன்ன மாதிரி ஒரு ஏதாவது ஒரு ஃபீல்டு ஒன்று எடுத்துகிட்டு பண்ணி நீ அப்படி யோசிக்கிறேன்டா. நான் அட்மினிஸ்ட்ரேஷன் துணிஞ்சு எடுக்கிறேன். எனக்கு அந்த ப்ரொஃபஷனல் அந்த இதோட எனக்கு கட்ஸ் இருக்கடா. தாராளமாக ஒரு விஷயத்த பிள்ளைன்னு சொல்கிறது நான் சின்னல இருந்தே நான் செய்த பழக்கம். என்னோட படித்தவங்களுக்கும் தெரியும். ஏன்டா அப்படி உங்களோட பேர் நீங்கள் ஃபேமஸாக வர போகிறீங்களா? உறிஞ்சி விட்டு ஆடுங்கடா. உறிஞ்சி விட்டு நடுரோல் ஆடுங்க, ஃபேமஸாக வரலாம். கன பேர் வந்து அதாவது வந்து இந்த இம்யூனோகுளோபின் இஷ்யூக்கள் எல்லாம் போய் கதைச்சு போட்டு போய் இருக்கணும். 6 மாதத்துல அது வந்து நாங்கள் மறந்துடுவோம், வெளியால் வந்துடணும் பிணையில. அதுதானே நடக்கிறது. சிஸ்டத்தை சேஞ்ச் பண்றதுக்கு தயவு செய்து விடுங்கடா. வேற ஒருத்தனை அதை விடுங்க, எல்லாருமா சேர்ந்து செய்யுங்க. சும்மா எந்த பர்சனல் இஷ்யூ எனக்கு அம்பு விட தெரியுமா, இவர் போய் கேண்டீன்ல சாப்பிட காசு இல்லாம இங்க பேர் குஷி கண்ணாடி வச்சுட்டு இருக்கேன் நான். சரிதானே? சாப்பிட காசு இல்லையா நினைச்சு கொண்டு இருக்கா? என்னட்டு இல்லாட்டி எனக்கு கையில் உழைக்கது நினைச்சு கொண்டு இருக்கிறியா? ஏன் இப்படி சீரியல் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்க மாட்டா? நான் நேற்று நடத்தின ப்ரோக்ராம் வந்து ஒரு கேஷுவல் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், அது தமிழாக்களுக்கு போய் சேருமன்றதால எனக்கு ப்ரொஃபஷனலாக நடிக்கவும் தெரியும். அப்போ எனக்கு ஜனாதிபதி மாதிரி நடிக்கவும் தெரியும். எனக்கு அந்த ஆசையில் ஒன்றும் இல்லை. நான் செய்ய வந்து சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ண. உனக்கு 55,000 ரூபா பேசிக்கில் தான் நீ இருக்க போறேன்னு சொன்னா, 680 ரூபா ஓட்டி வந்து கள்ளமா எழுத போறேன்னு சொன்னா நீ அதுக்கு சப்போர்ட் பண்ணு. இல்லை உண்ட பேசிக் வந்து 2 லட்சம் மாத்தோணுமாண்டா. உனக்கு ஓட்டியோ கள்ளமா எழுத எனக்கு சப்போர்ட் பண்ணு. இல்லை டாக்டர்ஸ் டைமே நான் கேட்கிறேன். we will change the system. அதுக்கு பிறகு நீங்க போய் நாக்கப்படுங்க சாங்கடா. உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். இப்படி ஒரு வீடியோ வரது நான் உண்மையாக கவலைப்படுறேன்.
எனக்கு என்னுடைய கையில் இருக்கிறது வந்து என்னுடைய புத்தருடைய நூல். அதாவது புத்தரை நான் வந்து எல்லா மதத்தையும் மதிக்கிறேன். நான் நாளைக்கு ஒரு முஸ்லீம் வீட்டுக்குள்ள போனால் அவங்க நானாவோ சாச்சாவோண்டு கூப்பிடுறதுக்குரிய மனநிலையோட நான் இருக்கிறேன். இதே நான் ஒரு கிறிஸ்டியன் வீட்டுக்குள்ள போனால் நான் அவர்கள் தார சாப்பாட்டையும் அவர்கள் வைனையும் ரொட்டியையும் மாட்டிறைச்சியையும் சாப்பிட்றதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். இதே எனக்கு நான் இதே நேரம் நான் ஆகம விதிப்படி எங்க தமிழ்ல சொல்ல இந்துவுல சொல்வீனம் தீட்சகர்ன்னு சொல்லி யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் போய் நான் தீட்சகர் நான் 2000 நான் வந்து கிட்டத்தட்ட 7ஆம் ஆண்டுல இருக்கேன். ஏன்னா எல்லா மதத்தையும் மொழிக்க தெரியும், எனக்கு எல்லா மொழியும் தெரியும். உங்களுக்கு அதுதான் பிரச்சனையா இருக்கா? இல்லாட்டி நான் ஃபேமஸா வந்துடும் பார்த்துக்கோங்க. அடே எதிரியான்னு சொன்னா நிமலன் அருளேசன் எதுக்காண்டி வந்து இந்த இதை பாக்குறாய் யூடியூப்பை, எதுக்காண்டி இந்த லைவை பாக்குறாய்? நான் செத்தாட நாளைக்கு இன்னொரு டாக்டர் வந்து கதை எனக்கு பேசிக் 55,000 ரூபா ஓட்டி எழுதுவோம். நான் ஏன் கள்ளமா ஓட்டி எழுதுவோம்? ஓட்டி எழுதி போட்டு 4 மணிக்கு ஓடி போய் பிபில 2 ஒன்று நான் ஏன்டாப்பா ஓட்டி எழுதுவோம்? என் பேசிக் சேலரியை 3 லட்சம் ஆக்கு, அடிப்படை சேலரியை வந்து 3 லட்சம் ஆக்கு. அதைத்தானடா கதைக்கிறேன். உங்களுக்கு செய்ய விருப்பம் இல்லை, நான் செய்யற விருப்பம் இல்லைடா, தயவு செய்து ஒரு கமெண்ட் பண்ணாம உங்களோட வேலையை பார்த்து கொண்டு போங்க. இல்லாட்டி சனம் உங்களுக்கு அடிக்கும். இனி அடிக்கிறதுக்கு நான் பொறுப்பில்லை.